முடியுமானவர்கள் நாம் எழுந்து நின்று சங்கீதம் 146 சங்கீதத்தை ஆரம்ப வசனமாக வார்த்தையாக வாசித்து பாடல் ஆராதனைக்குள்ளாக நாம் செல்வோமாக. சங்கீதம் 146 சங்கீதம், அதனுடைய முழு சங்கீதத்தையும் நாம் வாசிப்போமாக. சங்கீதம் 146. இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். முதல் வசனத்திலிருந்து, அல்லேலூயா, என் ஆத்மாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதையுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாடுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஏற்கனவே அன்பானவர்களை நாம் பிரார்த்தித்திருக்கிறோம் ஆராதனையுடைய ஆசீர்வாதத்துக்காக. எனவே இப்பொழுது நாம் பாடலுக்காய் நேராக செல்லுவோம். ஒரு சிறு நன்றி தெரிவித்துவிட்டு செல்லுவோம். பிதாவே, கடந்த மாதங்களிலே வாரங்களிலே எங்கள் ஆராதனையிலே தாங்களும் ஆண்டவரை இணைந்து எங்களை ஆசீர்வதித்து எங்கள் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் துதிகளையும் நீங்கள் பிதாவுக்கு முன்பு கேட்டதற்காக எங்கள் ஆண்டவரே, அருமை இரட்சகரே, நாங்கள் நன்றி கூறுகிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட இருந்து இங்கு ஏறெடுக்கப்படுகிற விண்ணப்பத்தையும் துதியையும் ஆண்டவர் சோத்திர பலியையும் பிதாவிடத்திலே சுகந்த வாசனாய் ஏறெடுக்க போகிறதுக்காய் நன்றி கூறுகிறோம். தகப்பனே, எத்தனையோ முறை நீர் இங்கே வந்து எங்களை ஆசீர்வதித்து விசாரித்து நல் மேய்ப்பன் எங்களுடைய இருக்கிற சீர்கேடுகளை குணமாக்கி சென்றதுக்காக நன்றி கூறுகிறோம். இப்போதும் நாங்கள் குடும்பமாக, ஊழியக்காரர்கள் குடும்பமாக, ஊழியக்காரிகள் குடும்பமாக, பிள்ளைகள் சார்பாக, வாலிபர்கள் சார்பாக, குழந்தைகள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தின் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரை நான் பாடுவேன் என்ற பாடல். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் ஹார்மோனியம் கொண்டு வரையில, இன்றைக்கு கீபோர்டில் வாசிக்க போகிறேன். நீங்கள் ஆச்சரியப்படாதபடிக்கு ஹார்மோனியம் டியூன்லாம் எல்லாத்தையும் நாங்கள் பாடலை நான் செட் பண்ணி நாங்கள் பாட போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக இந்த பாடலை நாம் எல்லாருமாக பாடுவோமாக.
யாவும் படைத்த வல்ல தேவன் எங்கள் மேய்ப்பர் மாறும் உலகில் அன்பு மீது அணைக்கும் என்னை நீங்கள் கரங்கள் தொழுகிறேனே உங்கள் பாதம் தொடருகிறேனே உம்மை நாளும் இருவை நிழலில் வாழ்வு கண்டேன் கர்த்தரை நான் பாடுவேன் அவரை நான் போற்றுவேன் கர்த்தரை நான் பாடுவேன் அவரை நான் போற்றுவேன் நாளை உலகின் நிலையை அறியேன் நடக்கும் நீங்கள் போலும் படியும் காலில் உங்கள் இருவை கண்டே பயனினோடும் அரணும் நீரே நாளை உலகின் நிலையை அறியேன் நடக்கும் நீங்கள் போலும் படியும் காலில் உங்கள் இருவை கண்டே பயனினோடும் அரணும் நீரே வாழ்த்தும் எங்கள் இதயம் தினமும் வணங்கும் எங்கள் அன்பின் நாமம் உயிர்த்த தேவன் உலகில் காணுவேன் கர்த்தரை நான் பாடுவேன் அவரை நான் போற்றுவேன் கர்த்தரை நான் பாடுவேன் அவரை நான் போற்றுவேன் என் தாழிலும் ஜெகனவரே என் தாழிலும் ஜெகனவரே என் தாழிலும் ஜெகனவரே நம்முடைய ஆண்டவர் சென்ற மாதத்திலே பாருங்கள் 2 மாதங்கள் இந்த வருஷத்திலே கடந்து போய்விட்டது 3வது மாதம் அதிலும் அரைவாசி கடந்துட்டது ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஒரு குறைவு இல்லாமல் நல்ல மேய்ப்பன் இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிமிஷம் இந்த கணம் வரைக்கும் நமக்கு உடை உணவு உண்ண பாதுகாப்பு அறிவு புத்தி ஞானம் விசுவாசம் இப்படி எல்லாம் அநேக ஆவிக்குரிய சரீர நன்மைகளை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் அனைத்துக்கு நன்றி சொல்வதில்லை நினைப்பதில்லை எனவே ஒரு நன்றி கீதத்தை நாங்கள் பாடுவோம் இது ஒரு பஜன் கீதம் நான் பாடின பிறகு நீங்க பாடுங்க முதலாவது இந்த நாளினை தந்த இறைவா உங்கள் தாளினை நான் சொல்லுவேன் நலம் பலம் மாறு செய்தவா பதம் சரணடைந்தேன்
செய்தவா உங்கள் மனப்பதம் சரணடைந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக அவரை புகழ்ந்து ஒரு பாடலை படிப்போம். ஒவ்வொரு பாடலும் ஜெபம் சோத்திரம்தான். இருதயத்திலிருந்து பாடுவோம், இருதயத்திலிருந்து துதிப்போம். அது நிச்சயமாக ஆண்டவர் அதை கேட்கிறார். அவர் குரல் படம் பார்ப்பதில்லை, இருதயத்திலிருந்து பார்க்கிற கர்த்தர். எனவே நாங்கள் இதயத்திலிருந்து கர்த்தரை மனமாற துதித்து பாடுவோமாக. இந்த பாடல சி மைனர். மகிமையும் கனமும் உடையவரே, மகிமையுடன்
கடைசி பந்தி ஒருக்கா போடுங்க பார்ப்போம். கடைசியா பாடுனது சாந்தமும் கிருபையும் உடையவரே. சரியா? ஆண்டவர் சாந்தமும் கிருபை உடையவர். இரக்கத்தின் சிகரம் நீரே. சரியா? சரி. உறக்கமும் பொறுமை உடையவரே. திருத்திக் கொள்ளுங்க, பெரிய பிழை இது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உறக்கம் என்று யாரால் புதியவர்கள் பாடினா இந்த தெய்வம் நித்திர கொள்ற தெய்வம் என்று. உருக்கமும் பொறுமையும் இன்றைய திருத்திட்டு அவங்ககிட்ட போகணும். எல்லாரும் இருக்கிறார் ரிப்பேர் பண்ணி. உருக்கமும் பொறுமையும் உடையவரே மன்னிப்பதில் வல்லவர். நீங்கள் இதெல்லாம் பாருங்க, இந்த பாட்டு சொல்லுங்களேன். இதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் வெளியில் கொடுக்குறபடிக்கு அவங்க என்ன நினைப்பாங்க, எத்தனை நாடுகள் எத்தனை மக்கள் அதை பார்ப்பாங்க. அதனால அது சொல்லி வச்சா நல்லது. ஓ, கரெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. எனவே படிப்போம் இந்த பாட்டு. திரும்ப உருக்கம் வந்து படிக்கணும். எத்தனை பேர் உறக்கம் வந்து படிக்கீங்க? திரும்பி பாருங்க. அதுக்கு சாந்தமும் கிருபையும் உடையவரே, இரக்கத்தின் சிகரம் நீரே. சாந்தமும் கிருபையும் உடையவரே, இரக்கத்தின் சிகரம் நீரே. இரக்கமும் பொறுமையும் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். இரவும் பகலுமாக நம்மீது உங்கள் மீது கண்ணை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பெரிய மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பன், உயிரை கொடுத்தவர், கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற பெரிய மேய்ப்பன், வரப்போகின்ற கூட்டி சேர்க்க போகிற பிரதான மேய்ப்பன். அப்படிப்பட்ட மேய்ப்பர் நம்முடைய உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நாம் நித்திரை கொள்ளும்போதெல்லாம் அவர் விழித்திருந்து காவல் காக்கிறார். சத்துரு தொடாதபடிக்கு தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அவரே விழித்திருந்து பார்க்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் சொல்லி வச்சிருக்கிறார். அந்தபடியாக அவ்வளவு தூரம் நாங்கள் கர்த்தருடைய பார்வையிலே கனம் பெற்றவர்கள், விலையேற பெற்றவர்கள், அவருடைய சொத்துக்கள் சபை. எனவே அவர் நித்திர கொள்ள மாட்டார். நித்திர கொண்டா யார் வருவான்? திருடன். அப்படியே கொண்டு போயிடுவான். அதனால அவர் பேக்கப்ல நிற்கிறார். இப்பயும்
பாடுவோமா? இன்னொரு பாடலை பாடி இந்த கர்த்தரை பந்தி என்று படினா இந்த பாடலை படிப்போங்க.
நாட்டை விட்டு ஓடி வந்து அனாதையாய் அகதியாக சொந்த பந்தங்களை விட்டு உறவுகளை விட்டு கேம்புகளிலும் மலைக்குழியிலும் பணியிலும் நடந்து திரிஞ்சு எவ்வளோ முதுகு முறிஞ்சு கஷ்டப்பட்டு அற்ப சொற்ப காசுக்காக இங்கெல்லாம் வேலை செய்து இப்படியெல்லாம் அழிஞ்சு தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கு எத்தனையோ உங்களை வாழ வச்சிருக்கிறார் ஆண்டவர். கர்த்தர் தேடி வந்து உங்களோட பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், உங்களோட வாழ்க்கையை விடுவிச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை யாராவது வாழ்ந்தால் நீங்கள் நம்பிக்கையாக இருங்க, உன்னை விடுவிப்பார். இங்கே விடுவிக்கப்பட்ட நாங்கள் பாடிக்கொண்டிருக்கோம். நீ நம்பிக்கையார், உன் விசுவாசம் போய் போகாது. கர்த்தர் விடுவிக்கிறவர், அவர்கிட்ட பேர் விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர். பாவத்தில் மட்டுமல்ல, வறுமை, பிணி, கடன் பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கிற கர்த்தராக இருக்கிறார். நீ சோர்ந்து போகாமல் இந்த பாடலை நாம் எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோமாக. டி மைனர். கர்த்தரை நான் அக்காலத்தில் சோதரிப்பேன், அவர் புகழப்பொழுதுமே கர்த்தரை நான் அக்காலத்தில் சோதரிப்பேன், அவர் புகழப்பொழுதுமே அவர் என்னை விடுவித்தார்.
காப்பவர் கரை நானும் காலத்திலோ சோதரிப்பேன் அவர் வரப்பொழுமே இதுவரை விரும்பி நன்மைக்காக நெடுநாள் வாழ்ந்திட விரும்புண்டோ இதுவரை விரும்பி நன்மைக்காக நெடுநாள் வாழ்ந்திட விரும்புண்டோ தீய சொல் வந்தவனே நம்மை விட்டு விலகிடுவோ தீய சொல் வந்தவனே நம்மை விட்டு விலகிடுவோ அப்படியே நாங்கள் துணிக்க போகிறோம். பாடலை போல துணிப்போம். எல்லாருமே வாய் விட்டு துதிக்க வேண்டும் ஆண்டவரே. செய்தவர் நன்மை செய்த கர்த்தாதி கர்த்தரை இன்றும் நேற்றும் என்றும் மாறாதவராயிருக்கும் நம்ம தேவாதி தேவனை பரிசுத்தரை நாம் எல்லாருமாய் நாங்கள் துதிப்போம். நல்ல கர்த்தாவை தேடி வந்த ரட்சகரை மகிமையும் கனமும் துதியும் உடையவரை எல்லாருமாய் கர்த்தரை ஏற்றி போற்றி போன்று துதிப்போமாக. பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ராஜாதி ராஜா பரிசுத்தர். இந்த அருமையிலும் அருமையானவர் இன்பமானவர் கீதமானவர் கருணை கடலை நாம் பாடி துதித்து போடுகிறோம். பரிசுத்தரே நீ பெரியவரும் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறீர்களப்பா. இந்த நாளில் நாங்கள் பிழைத்திருந்து உங்களுடைய சமூகத்தில் நாம் இருப்போமானால் ஆண்டவர் உங்களுடைய சுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் அழியாமல் தள்ளப்பட்டு நிர்மூலமாக போவதற்கு காரணமே எங்களுக்காக பிதாவின் வலது பார்சத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற எங்கள் மகா பிரதான ஆசாரியாரே தேவகுமாரனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல தேவர்கள் ஆண்டவரே பிதாவே வானத்திலும் இல்லை பூமியிலும் இல்லை. நீர் ஒருவரே அந்த சராசரங்கள் எல்லாம் படைத்து நட்சத்திரங்கள் பேர் சொல்லி அழைக்கின்ற கர்த்தாதி கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம். மகிமையானவரை துதிக்கிறோம். இந்த நேசரை நாங்கள் துதிக்கிறோம். அருமையிலும் அருமையானவரை நாங்கள் பாடி போடுகிறோம். உம்மை போல தேவர்கள் ஐயா ஆண்டவரே நன்மைய தேவரை வணங்கினோம், துதித்தோம், பேர் சொல்லி அழைத்தோம். ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனை அறியாமல் போனோம். இப்பொழுது கர்த்தாவே உடைய கண்களை திறந்து மெய்யான தேவனத்தில் வரவழைத்த ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். நீ கொடுத்த விசுவாசத்துக்காக நன்றி. எங்களை தேடி வந்து ரட்சித்ததற்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் ஆண்டவரே நல்ல மெய்ப்பனே, பொருளான மெய்ப்பனே, பெரிய மெய்ப்பனே எங்களை போற்றி கொள்கிறோம். உம்மை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எங்கள் இருதயத்துக்கும் எங்கள் ஆத்மாவுக்கும் எவ்வளவு நல்லதா இருக்கிறது. அருமையான உற்சவரே நாங்கள் போற்றி துதித்து ஆண்டவரை ஆர்ப்பரிக்கிறோம். உங்களிலே மனமகிழ்ச்சி அடைகிறோம். நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர்கள் அப்பா.
பொன்னும் பொருளும் வெள்ளியும் பார்க்க இந்த உலகத்தையே தந்தாலும் நமக்கு ஈடுமையாக ஒன்றுமில்லை. நம்முடைய சமூகம் அவ்வளவு இன்பமானது. நம்முடைய ஆண்டவரை காரியங்கள் எவ்வளவு இனிமையானது. நம்முடைய திரு வேதம் வார்த்தை எவ்வளவு இனிமையானது. எங்கள் ஆண்டவரே நாங்கள் துதிக்கின்றோம், போடுகிறோம். நம்முடைய ஆண்டவரே நம்முடைய ஆதி கடாப்பட்ட பாதத்தை நாங்கள் தொட்டு வணங்குகிறோம் ஆண்டவரே, வணங்குகிறோம் ஆண்டவரே. ஆதி கடாப்பட்ட கைகளை முத்தமிடுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக சுடப்பட்ட தலைக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுக்காக வாகினால் அடிபட்ட முதுவுக்காக நன்றி கூறுகிறோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரங்கள் உண்டு என்று சொன்னவரே, அதிகாரம் உள்ளவரே, சர்வ அதிகாரம் கொண்டுள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி கூறுகிறோம். தேவனுக்கு சமனாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் என்னையே தாழ்மைப்படுத்தி வெறுமையாக்கி எங்கள் மத்தியிலே வந்தீரே ஐயா. உமக்கு நன்றி ராஜாதி ராஜா, நன்றி. இஸ்ரவேலின் ராஜாவே போற்றுகிறோம். ஆண்டவர் சகல மனிதனுடைய இரட்சகரே, ராஜாதி ராஜாவை துதிக்கிறோம். கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்குமென்றபடி உடைய தோளிலே சகல அரசாங்கங்கள் வைத்து பராமரிக்கின்ற எங்கள் அன்பரசரே, ஆத்தும நேசரே, நாங்கள் போட்டு துதிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகம் பேரின்பம், நாங்கள் பாடியது போல் பேரின்பம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் இருக்கிற பேரின்பத்துக்காய் நன்றி கூறுகிறோம். ராஜாவே, நாங்கள் துதிப்பதும் வணங்குவதும் ஆண்டவரே எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் ஆண்டவரே. உண்மையான தெய்வத்தை உடைய நாமத்தை எங்கள் நாவிலே தந்ததற்காய் நன்றி. எங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுவதற்காய் நன்றி. கொடுத்த பரிசுத்த ஆவிக்காக நன்றி கூறுகிறோம் ஐயா. கொடுத்த விடுதலைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவம், நாச மோசங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் பரிகம் செய்தவர்களே ஆண்டவரை சுமந்து தீர்த்தவரே, தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உங்களுடைய பாதம் வணங்குகிறோம். இந்த நாளிலும் ஐயா இந்த இடத்தில் துதி கன மகிமைக்கு உங்களுக்கு செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீ வல்லவரும் நல்லவரும், ஆண்டவர் இரக்கம் செய்கிறவர்கள், நோக்கி கூப்பிடுவதற்கு நியாயம் செய்கிறவர்களா இருக்கிறீர்களப்பா. சரி கொடுக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா, நன்றி கூறுகிறோம். நாங்கள் போற்றுகிறோம். சபையாராக ஆண்டவர்களை வாழ்த்துகிறோம். சபையாராக நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஐயா, நன்றி கூறுகிறோம். எங்கள் இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நல்லவருக்கு மகிமை, எங்கள் கர்த்தருக்கு மகிமை, ஆத்ம நேசருக்கு மகிமை, இன்ப நேசருக்கு மகிமை உண்டாவதாக. சர்வலோக நியாயாதிபதியே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சர்வலோக நியாயாதிபதியை உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அருமை ரட்சகரே, எங்கள் ஆத்ம நேசரே நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் ஆத்ம நண்பரே உனக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை போல ஆண்டவரே மனுவிலெடுத்து வந்தீரே அப்பா, நன்றி. தந்த எங்கள் அன்பு பிதாவுக்கு நன்றி. ஒரே பேரான குமாரனுக்கு பாராமல் நம்ம எல்லாருக்குமாக ஆண்டவரின் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த எங்கள் அன்பு பிதாவுக்கு சபையாராக நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. எங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரை முதுகுக்கு பின்னாகவும் சமத்துக்கின் அடியில் ஆழத்தில் போட்டுவிட்டதுக்காகவும் நாங்கள் நமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு நீங்கள் போதும் பிதாவே, எங்களுடைய ஜபங்களின் துதிகளை அங்கீகரித்தாலே போதும் அப்பா. எங்களுடைய குறைகளை நிறைவாக்குறவரே நன்றி. எங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பவரை நன்றி தருகிறோம் அப்பா. நீங்கள் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக ஆசீர்வதித்ததற்காக நன்றி கூறுகிறோம். உண்மைக்குள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றபடி உடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதமானவருக்கு துதிக்க மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி, நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம், நன்றி கூறுகிறோம். இயேசுவே, எல்லாவரையும் நன்றி கூறுகிறோம். மகிமை நிறைந்தவரே நன்றி கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிங்க ஆண்டவரத்தில். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் ஜெபித்து பலப்படுவோம், ஆண்டவரை துதிப்போம். இன்றோ நாளோ இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போவது வந்து கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். எத்தனையோ அழிவுகளை பார்க்கிறோம், எத்தனையோ யுத்தங்களை பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டபடியாக போய்கொண்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுற காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒருமனப்பட்டவர்களாய், அன்புள்ளவர்களாய், ஒரே மனமாய் இருந்து நாங்கள் ஆண்டவரை போற்றி துதிப்போடுவோமாக. இப்பொழுதும் ஒரு விண்ணப்பத்தை நாம் எடுப்போம். நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இந்த கல்ஃப் வார், அதாவது வளைகுடா யுத்தம் அறிவீர்கள். யுத்தங்களை நாம் ஜெபித்து தடுக்க முடியாது. யுத்தங்கள் அதிகரிக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்பாவி மக்கள், குழந்தைகள், விதவைகள் அநியாயமாய் போய் ஒன்றும் அறியாத, பாவம் அறியாத பச்சிளம் குழந்தைகள், ஒன்றுமே தெரியாத அப்பாவி மக்கள் மரணம் அடைகிறார்கள். அவர்களை காப்பாற்றி ரட்சிக்கும்படியாக, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வந்தார் என்றால், நம்முடைய ஆண்டவர் வந்தார் என்றால் இந்த யுத்தமெல்லாம் நின்றும்.
எனவே அவருடைய ராஜ்யத்துக்காக, எனவே இதற்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட உண்மைப்படுவீர்களாக. பிதாவை, இந்த நாளிலும் உலகமெங்கு நடக்கின்ற ஆண்டவரை, பல பெரிய நாடுகளோடு ஆண்டவரே நடக்கிற யுத்தம் ஆண்டவர் தவிர்க்க முடியாது. நீங்களே சொல்லி வச்சிட்டீங்க ஆண்டவரே, யுத்தங்களின் செய்தியை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஒவ்வொரு ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், சொந்த சகோதரருக்கு விரோதமாய் சொந்த சகோதரர்களும் ஆண்டவரே, இன்றைக்கு அநேக யுத்தங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே, அநேக அழிவுகளை பார்க்கிறோம். மனித அழிவு கர்த்தாவே, இந்த ஏழைகள், எளியவர், திக்கற்ற பிள்ளைகள், வயோதிபர்கள், இப்படி தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், பால் குடிக்கிற குழந்தைகள் உட்பட நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவர்களை காப்பாற்றும் ரட்சியும் ஆண்டவரே. நிவாரணம் கிடைக்கட்டும் ஆண்டவரே, பாதுகாப்பு கிடைக்கட்டும். இந்த மக்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, தலைவர்கள் மனம் திரும்பட்டும். இரக்கத்தை கொடும், அன்பு கொடும், மனுஷனை பார்க்கத்தக்கதான கண்களை கொடும் ஆண்டவரே. மனித நேயத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை ஆயுதத்தை போட்டு கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்று நினைக்கத்தக்கதான நினைவு கொடுத்த ஆண்டவரே. கர்த்தாவே, இரத்த பாசம் வரட்டும். மிருகங்களுக்குள்ள இல்லாத ஆண்டவரே, மிருகங்கள் கூட தங்கள் இனத்துக்கு இனம் சண்டை பிடிக்கிறதில்லை ஆண்டவரே. ஆனால் இந்த மனுஷனும் ஆண்டவரே, இனத்துக்கு இனம் ஆண்டவரே, ஒரே இரத்தத்தில் தோன்றப்பட்ட மனுக்குலம். பிதாவை, நீ நிச்சயமாய் கவலைப்படுகிறீர், துக்கப்படுகிறீர், உமக்கு பிரியமில்லை ஆண்டவரே. உங்களுடைய குமாரனை அனுப்பு பிதாவே. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. தகப்பனே, இந்த யுத்தத்துக்கு ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை வரட்டும் ஆண்டவரே. இந்த சண்டைகள், யுத்தங்கள், மார்க்க பேதங்கள், மதத்தின் பேரால் நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக ஆண்டவரே. உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம், இந்த அப்பாவி மக்களுக்காக கெஞ்சுகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே ஒருவர் பெல்ஜியம் தேசத்துக்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் அது கர்த்தருக்கு பிரியமானது, சித்தமானது. நாம் அமைதலோடு கலகம் நாம் ஜீவனம் பொருட்டு. அப்போ இங்கே யுத்தங்களும் கலகங்களும் குண்டுவெடிப்புகளும் நாங்கள் போகும் வரும்பொழுதெல்லாம் நடக்காதபடிக்கும் பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்காக. எனவே அரசாங்கங்களும் யுத்தத்துக்கு துணை போகாதபடிக்கு அவர்களும் தெளிந்த புத்தியோடு இருக்கத்தக்கதாக ஜெபிக்க வேண்டும். எல்லாருமா ஜெபம் பண்ணுவோமா? எல்லாருமா ஜெபியுங்கள். உங்கள் தேசம், பெல்ஜியம் தேசத்துக்காக ஆண்டவரே, இந்த பெல்ஜியம் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கலகம் இல்லாமல், அமைதலோடு, யுத்தம் இல்லாமல் ஆண்டவரே, இந்த தேசத்தில் குடியிருப்பதற்காக ராஜாக்களுக்காக வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் பிழையான வழிகளை தீர்வு செய்து யுத்தத்துக்கு துணை போல் ஆண்டவர் இப்படியாய் பேரழிவை தங்கள் மக்களுக்கும் தேசத்துக்கும் உண்டாக்காதபடி கேட்பார் ஆண்டவரே. இந்த தேசத்தை சுற்றி வேலி அடைப்பீராக, பாதுகாப்பு கொடுப்பீராக, மக்களோடு கூட இருப்பீராக ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆண்டவரை காப்பாற்றும், தலைவர்களை காப்பாற்றும். யுத்த ஆயுதங்கள் ஆண்டவரை மாறட்டும் ஆண்டவரே. யுத்த சிந்தனை அகற்றப்பட்டு தெய்வீக சிந்தனை உண்டாகிய ஆண்டவரை உதவி செய்கிற கணக்களாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் அதிகாரிகள், ஒவ்வொரு நாடாளுமன்ற பிரதிநிதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு மந்திரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ராஜாவுக்காக, குடும்பங்களுக்காக, ஜனாதிபதிக்காக, பிரதம மந்திரிகளுக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும் இந்த தேசத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி நாங்கள் இங்கே ஒரு வேத வசனத்துக்கு நாங்கள் போவோம், படிப்போம், தியானத்துக்கு. ஒரு பாடல், பழம்பெரும் பாடல், ஒரு பஜன் பாட்டு தான் இதுவும். நான் பாடல் பூரா நீங்கள் படிக்க வேணும். எனவே அதை தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கொஞ்சம் பழகிக்கொள்ளுங்க. நாங்கள் இந்த பாட்டை நாங்கள் பாட போகிறோம். டி மேஜரை கும்பிடுகிறேன்.
அடியார்கருளை கும்பிடுகிறேன் பாவநாசனை திருவாசனை கும்பிடுகிறேன் பாவநாசனை திருவாசனை கும்பிடுகிறேன் சம்பமேன காணவனை கும்பிடுகிறேன் நித்ய சர்வதயாபரணி கும்பிடுகிறேன் சம்பமேன காணவனை கும்பிடுகிறேன் நித்ய சர்வதயாபரணி கும்பிடுகிறேன் போலும் பரிசுவையே கும்பிடுகிறேன் ஒசன்னா ஒசன்னாவன் கும்பிடுகிறேன் கோடி ஒசன்னா ஒசன்னா கும்பிடுகிறேன் ஒரு சர்வேஸ்வரனை கும்பிடுகிறேன் ஒன்றும் ஒப்பில்லாத பொருளை கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் வானவரை கும்பிடுகிறேன் கைது சிம்மாதனதீவனை கும்பிடுகிறேன் கைது சிம்மாதனதீவனை கும்பிடுகிறேன் ரந்தவனை கும்பிடுகிறேன் யுதர் குரு குலவேதனை கும்பிடுகிறேன்